ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் குழம்பு தான். சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இந்த குழம்பே அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் சிக்கன் எடுத்தால் இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டிஸ் சேனல் ரெசிப்பியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் தண்ணி விட்டு அதை வந்து ஒரு குக்கரில் வந்து 3 விசில் வச்சு நான் வேக விட போகிறேன். அவங்கவுங்க குக்கருக்கு வந்து எத்தனை விசில்ன்றதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ரப்பர் மாதிரி வேக விட்டுற வேண்டாம். ஏன்னா திருப்பி நம்ம மசாலோட சேர்த்து வேக விட போகிறோம். அதனால் ரொம்ப நேரம் வேக விட்டுற வேண்டாம். குக்கரில் விசில் 3 விசில் எனக்கு என் குக்கரில் போதும். நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அளவு. இப்போ நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்கிற போகிறேன். இதை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு கூட வறுத்தெடுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இன்னும் குழம்பு வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா இதை வந்து செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா இதை வறுத்துட்டு இது ஒரு பக்கம் ஆற வச்சுட்டு நம்ம என்னென்ன மசாலா பொருள் தேவையோ அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் வந்து தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம், அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆல்ரெடி சிக்கனில் வேக வைக்கும் போதே போட்டாச்சு, அதனால் மஞ்சத்தூள் நான் போடலை. இதை நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதை ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிற போகிறோம். இது நல்லா வதங்கணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறுற வரைக்கும் இதை வதக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த குழம்பு டெக்ஸ்சர், கிரேவி டெக்ஸ்சர் வந்து இது கிடைக்கும். இப்போ இதோட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்தவொடனே விழுது சேர்த்தவொடனே நல்லா வதக்கி விட ஆரம்பிச்சிடணும், கிளறி விட ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும். இப்போ இதோட கொஞ்சம் கறி லீவ்ஸும் கருவேப்பிலையும் ஒரு 4 பச்சை மிளகாவும் கீறி சேர்த்து வதக்கியிருக்கேன். நல்லா இதில் காரத்தன்மை கொடுக்கும். காரம் தூக்கலாக வேணுன்றவங்க 4 பச்சை மிளகாய் போடுங்க. எனக்கு காரம் கம்மியாக வேணுன்றவங்க இதை விட கம்மியாக குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் தக்காளி வந்து நல்லா பெரிய அளவாகவே கீறி போட்டிருக்கேன். ஏன்னா இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு மசிஞ்சிரும். ஒரு 2 பெரிய தக்காளி வந்து கீறி போட்டிருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துருங்க.
குழம்புக்கான உப்பு எவ்வளவோ, ஏன்னா சாதத்தில் சிலர் போடுவாங்க, போட மாட்டாங்க. அதை பொறுத்து உப்பு எவ்வளோ தேவைன்றத இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா மசியணும். இந்த மாதிரி மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ நான் இதில் வந்து மிக்ஸி ஜாரில் அந்த பேஸ்ட் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இதை கலந்துக்கிறணும். இது நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணுறேன். திருப்பி குழம்பு நம்ம கொதிக்க விடும்போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வேக வச்ச சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இது மேற்கொண்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து வெந்தால் போதும். அந்த மசாலா உள்ளே இறங்குறதுக்காக தான் அந்த 2 to 3 மினிட்ஸ் கூட நமக்கு. ஆல்ரெடி சிக்கன் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். புதினா இலை வேணுன்றவங்களும் புதினா இலை தூவிக்கலாம். அது ஒரு விதமான வாசனை கொடுக்கும். சூப்பரான சிக்கன் குழம்பு தயார். இது சப்பாத்தி கூட, இட்லி, தோசை, சாதத்து கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.